மண் சரிவு ஏற்பட்டு 23 நாட்களாகியும் இதுவரை இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்ப வழியில்லாமல் தவித்து வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் திருவண்ணாமலை மக்கள் மனு கொடுத்துள்ளனர். திருவண்ணாமலை வ.உ.சி. நகர் அண்ணாமலையார் அடிவார பகுதிகளில் டிசம்பர் 1ஆம் தேதி மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் புதைந்து 7 பேர் உயிரிழந்தனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் மண் சரிவில் சிக்கின. மலையின் மீது இருக்கும் 100 கிலோ எடை கொண்ட ராட்சச பாறை இப்போது வரை அகற்றப்படாமல் இருக்கிறது. இந்நிலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளன. அதில் மண் சரிவு ஏற்பட்டு 23 நாட்கள் ஆன நிலையில் அருகிலுள்ள பள்ளியில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டதாகவும் இப்போது பள்ளிகள் திறக்கப்பட்டதால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் இதனால் தாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறோம், மண் சரிவில் சிக்கி வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. இப்போது அவர்களது குடும்ப பொருளாதாரம் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. அரசு சார்பில் எங்களுக்கு வேறு இடத்தில் வீடுகளை கட்டித்தருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. அதுவரை தங்குவதற்கு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும். சமைத்து சாப்பிடுவதற்கு பாத்திரங்களோ அடுப்புகளோ கூட இல்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே தங்களுக்கு உரிய மாற்று இடத்தையோ பழுதடைந்த வீடுகளை சரி செய்தோ தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் மனு கொடுத்தனர்.